அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இறைவன் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில சிலந்தியை பத்தி என்ன விஷயத்த சொல்றான், இதுல என்ன அறிவியல் சார்ந்த விஷயம் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமையை போல சிலந்திகளுக்கு மத்தியில ஒற்றுமை இருக்காது. ஆண் சிலந்தியை விட அதிகமாக பெண் சிலந்தி தான் அதிகமாக கூடு கட்டக்கூடிய அந்த சக்தி உடையது. சிலந்திகள் எல்லா வகையான சிலந்தியும் விஷம்தான், ஆனா மனிதர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் அவ்வளவாக இருக்காது. இந்த சிலந்திகள் எல்லாமே அக்ரானிடா என்று சொல்லக்கூடிய ஒரு வகுப்பை சார்ந்தவை. இறக்கைகள் இல்லாத 8 கால்களை உடைய ஒரு உயிரினம் தான் இந்த சிலந்தி. இந்த சிலந்திகள் அண்டார்டிகாவை தவிர மற்ற எல்லா பகுதிகளிலும் உயிர் வாழக்கூடிய ஒரு உயிரினம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல இறைமறுப்பாளர்கள் 2 மனிதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்றதுக்காக பின்தொடர்ந்து வரும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜௌர் குகையில இருக்காங்க. அந்த நேரத்துல அந்த குகைக்கு வெளியே ஒரு சிலந்தி கூட கட்டுறது. அந்த 2 மனிதர்களும் அந்த சிலந்தி கூட்டையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குருவி கூட்டையும் பார்த்துட்டு மனிதன் புழக்கம் இல்லாத இந்த இடத்துல தான் இந்த சிலந்தியும் இந்த குருவியும் கூடு கட்டும்னு சொல்லி அவர்களுக்கு மத்தியில பேசிவிட்டு அந்த இடத்தை விட்டு அந்த 2 மனிதர்களும் கிளம்புனாங்க. இறைவன் உதவணும் அப்படின்னு சொல்லி நாடிட்டானா அந்த மனிதனுக்கு எப்படி வேணா இறைவன் ரப்புல் ஆலமீன் உதவி செய்வான். இறைவன் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில இந்த சிலந்தியை பத்தி சொல்லும் பொழுது அல்லாஹ்வை தவிர மற்ற தெய்வங்களை பாதுகாவலராக எடுத்துக்கொண்ட மனிதர்களுக்கு இந்த சிலந்தி ஒரு உதாரணம். மிக பலவீனமான வீடு அப்படின்னு சொன்னா சிலந்தியுடைய வீடு தான் அப்படின்னு சொல்லி இறைவன் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில சொல்றான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.